அப்போ இந்தடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முடிச்சோட என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஒன் டே விளாக் தாங்க. அதாவது இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு ஒன் டே ஆஃப்டர்நூன் டு ஆஃப்டர்நூன் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி அப்பா வந்து இந்த கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தார் மில்லிலேருந்து வரும்போது. ஸோ அதனால் ஒரு 3 மணி போல் நான் தானும் அம்மா அப்பா எல்லோரும் வந்து கரும்பு ஜூஸ் குடித்தோம். இவர் வந்து கொஞ்சம் வாய் வச்சார், டேஸ்ட் பார்த்துட்டு வேணான்ட்டு போயிட்டார். இவருக்கு இந்த கரும்பு ஜூஸ்லாம் பிடிக்கல. இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் இளநீரே குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. வேணான்னு கொடுத்துட்டாரு எங்ககிட்டயே. கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு சார் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டாரு. 4 மணிக்கு போய் படுத்தவர் தான் 6:30 ஆயிடுச்சு எழுந்துக்கிறதுக்கு. சரி, என் தம்பி வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ ஸ்வீட் கார்ன் சாப்பிட்லான்ட்டு அவன் வந்து அங்கே உரிச்சிட்ருக்கான் பாருங்கள். அது வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்ருந்தான். அவன் வீடியோவே தான் பார்த்துங்குது. ஏய் குஞ்சான் ஜான் அப்புட்டா ஹாய் அப்பு மாமன்னா சந்தனத்தில் ஏதோ போட்டு வச்சுட்டுக்கிறான் பொழுது. மாமங்காரன் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, கட் பண்ணுமா. சார் வர வர ரொம்ப தேடிட்டார். ஃபோன்லாம் வந்தால் கூட கட் பண்ணி போட்டுறாரு. அவர் வீடியோ பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்புறம் 6:45 திடீர்னு அப்பா பஜ்ஜி வாங்கிட்டு வந்துட்டாரு. நாங்கள் வேணாம் தான் சொன்னோம். சரி சும்மா சாப்பிடுங்க. ஏன்னா ஸ்வீட் கார்ன் ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருந்தான். அதை நானும் என் தம்பி 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்பப்போ எல்லா பொருளும் வாங்குவோம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப ஒரேடியாக வந்து செஞ்சு சாப்பிட்றதோ இதெல்லாம் கிடையாது. இதை சாப்பிட்டு அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து குழி பணியாரம் செய்யலான்ட்டு ஆனியன் கட் பண்ணியிருந்தேன். நாங்கள் எப்போயும் கயல் சீரியல் இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அதை பார்த்துட்டே நான் வெட்டி வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அப்புறம் பச்சை மிளகா போட்டு வெங்காயம் போட்டு ஒன்றும் பாதியமாக வதக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. ஏன்னா அந்த நல்லா உப்பில் ஊறி வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம இட்லி மாவே தான் அதை வந்து போட்டு கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டு குழி பணியாரத்தை போட்டு எடுத்துடலாம் வேண்டியது தான். நம்மளோட குழி பணியாரம் ரெடி. தனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக அந்த குழி பணியாரம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். அவனுக்கு இட்லி தோசை தான் இது வரைக்கும் நான் அவனுக்கு குழி பணியாரம் கொடுத்ததே இல்லை. இப்போ தான் அவன் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றான். அப்புறம் உள்ள வந்திருக்காமா? நல்லா வந்திருக்கோம். வேணாமா? பால் குடிச்சிட்டு நைட் தூங்கிட்டான். அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள ஒரு பாடாயிடும். 12 ஆயிடுச்சு அவன் தூங்குறதுக்கு. இப்படி தான் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை கசக்கிறது, கத்துறது, பேசுறது இப்படிலாம் பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக தூங்குவார் சார். ஒரு வழியாக அப்படி இப்படியே சமாளித்து இப்படி அவனை உருட்டி போட்டு ஒரு வழியாக தூங்க வச்சு அப்புறம் மார்னிங் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பிரியாணி செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்பா வந்து கொஞ்சம் புதினாலாம் வாங்கிட்டு வந்திருந்தார். மார்னிங் வந்து அம்மா வந்து இட்லியும் பாம்பே சட்னியும் செஞ்சுருந்தாங்க. சரி சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு தனுக்கு வந்து மாதுளம்பழம் உரிச்சு வச்சு அவன் சாப்பிட்ருந்தான். போதுன்ற அளவுக்கு சாப்பிடுவான். வேணான்னா அவன் என்ன தான் கம்பல் பண்ணாலும் வேணான்னு கை எடுத்து விட்டுருவான். இப்போல்லாம் ரிமோட் வந்து அவரே வச்சுட்டு அவருக்கு என்ன பிடிச்ச சேனல் பார்க்குறது, அப்புறம் செட்டிங்ஸில் போய்ட்டு எதனா ஏடாகுடம் பண்ணி விட்றது, அப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டு நம்மளால கடைசி பட்சம் முடியல நம்ம தலையில் கட்டுறது, இப்படிலாம் பண்ணிகிட்ருப்பான். ஆஃப்டர்நூன் வந்து ஒரு நல்ல மட்டன் பிரியாணி செஞ்சோம். அப்பா வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ எப்போவுமே சிக்கன் பிரியாணி செய்ததெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக மட்டன் பிரியாணி செய்யலான்ட்டு செஞ்சோம். அது பேஸ்ட் அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அம்மா. நான் வந்து தாளித்து தான் விட்டுருந்தேன்.
இதோடைய ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு தனி வீடியோவாகவோ இல்லை ஷார்ட்ஸாகவும் நான் போட ட்ரை பண்ணுறேன். இல்லை இதுமாரி விலாகில் ஆட் பண்ணுறதுனாவும் நான் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக அரிசி போட்டு எல்லா தண்ணியும் நான் வற்றின பிறகு தான் தம் போடுவேன். உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தம் போட்டு இறக்குனா இதுமாரி தாங்க மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நாங்கள் வந்து முட்டையும் ரைத்தாவும் தான் செஞ்சோம், வேறு எதுவும் நாங்கள் இதுவாக செய்யலை ஸ்பெஷலாக. அப்புறம் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய் தன்மைலாம் போகிறதுக்கு வந்து தர்பூசணி பழம் அப்பா வாங்கிட்டு வந்தார். ஸோ அதை வந்து கட் பண்ணி தனுக்கும் நானும் சாப்பிட்ருந்தோம். அப்போ வந்து கோமாளி படம் போயிருந்துச்சு. இது எத்தனை தடவை போனாலும் நம்ம வந்து சலிக்க முடியாத ஒரு படம்னா அது கோமாளி படம் தான். புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும் ஒரு முறை பார்க்கும்போதும். மறுபடியும் தனுவோட சேட்டை ஆரம்பிச்சிடுச்சு. கிராசரி வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க, அந்த அட்டைப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் என்னென்ன இருக்குது மொத்தத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டான். அப்புறம் இந்த பேஸ்ட் எப்படின்னு தெரியல, வாயில் கடிச்சிட்டு இருந்தான். இது வேறு கடிச்சு அது உள்ளே இருக்கிறது வேறு வாய்க்குள்ளே போடும்போது வேறு பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சுத்தமாக ரொம்ப அடம் பிடிக்கிறான். எதனா எடுத்து அழுவுறது பண்ணுறது, தடையை கீழே முட்டிக்கிறது இதெல்லாம் பண்ணுறான். சரின்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன் என்ன தான் பண்ணுறான்ட்டு. அவனும் வச்சு இப்படி ஆடுறான். இது எந்த படத்தில் வந்தது பார்த்துட்டான், இல்லை இவனா எதுனா புதுசாக நியூவாக க்ரியேட் பண்ணுறானான்னு தெரில. சரி அதுமாரி பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அட்டைப்பெட்டி வச்சான், அதை வைக்காதரான்னு அடித்தோடனே எடுத்துட்டான். இதுரா வாயில் இலக்கீச்சிக்கு போதுரா குடுறா. என்ன பல்லு மொத்த மார்க்கை யோசிக்கிற. ஹலோ என்ன வேலை இதெல்லாம்? அப்புறம் ஈவினிங் அவனையும் குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு காண்டாக்ட் லென்ஸ் போடலான்ட்டு காண்டாக்ட் லென்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா 1 வீக் மேலே ஆகிடுச்சு அது யூஸ் பண்ணிட்டு நான் வந்து லிக்விட் வந்து மாற்றி வச்சுருவேன் எப்போவுமே 1 வீக்லி ஒன்ஸு. அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். வச்சுட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு அப்புறம் எடுக்கும்போது அந்த புது ஐ லென்ஸில் வச்சுருவேன். இப்படி தாங்க கொஞ்சம் எளிய தான் செய்யும். ஃபஸ்ட் டைம் போடும்போது 1 வீக் வேறு யூஸ் பண்ணலைங்களா, கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்கும். நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.